யோனா கீழ்ப்படியாமையும் கிருபையும். இது யோனா, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. ஒரு மாலை பொழுதில் தன் ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த யோனாவுக்கு வானத்திலிருந்து ஒரு தெளிவான கட்டளை வந்தது. எழுந்து நினிவே மகாநகரத்திற்குப் போய் அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று தேவன் சொன்னார். ஆனால் யோனா அவர் அஞ்சினார். நினிவே மக்கள் இஸ்ரவேலர்களின் கொடிய எதிரிகள். அவர்கள் அழிந்து போவதையே யோனா விரும்பினார். தேவனுடைய சமூகத்திற்கு விலகி ஆசிர்வாதத்தின் திசைக்கு நேர் எதிர் திசையில் ஓடத் துணிந்தார். தேவன் சொன்ன நினிவேக்கு போவதை விடுத்து தர்ஷீசுக்கு போகும் கப்பலில் ஏறி கூலியைக் கொடுத்து ஆழமான தூக்கத்திற்கு சென்றார் யோனா. தேவனிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று அவர் நினைத்தார். கப்பல் அமைதியான கடலில் பயணம் செய்தது. ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முந்திய அமைதி என்பதை யோனா அறியவில்லை. சடாரென்று வானம் இருண்டது, கடல் கொதித்தது, மாலுமிகள் பயந்து நடுங்கினர். கப்பல் உடைய படங்கியது. அனைவரும் தங்கள் தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டனர். இறுதியில் சீட்டு போட்டு பார்த்தபோது இந்த புயலுக்கு காரணம் யோனாதான் என்று தெரிந்தது. யோனா உண்மையை ஒப்புக்கொண்டார். நான் எபிரெயன், கடலையும் நிலத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனை பின்பற்றுபவன். என்னை எடுத்து கடலிலே போடுங்கள், அப்பொழுது கடல் உங்களுக்கு அமரும் என்றார். வேறு வழியின்றி மாலுமிகள் யோனாவை கடலில் தூக்கி எறிந்தனர். ஆச்சரியம்! யோனா கடலில் விழுந்த அடுத்த நொடி ஆர்ப்பரித்த கடல் அமைதியானது. மாலுமிகள் மெய்யான தேவனை பயந்து தொழுது கொண்டனர். ஆனால் யோனா அழியவில்லை. தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அது யோனாவை முழுவதுமாக விழுங்கியது. மீனின் வயிற்றுக்குள் அந்த இருளில் 3 பகலும் 3 இரவும் யோனா இருந்தார். அந்த மரணத்தின் விளிம்பில் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார். தன் கீழ்ப்படியாமையை உணர்ந்து தேவனுடைய கிருபையை நாடினார். என் நெருக்கடத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று ஜெபித்தார் யோனா. தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையில் கக்கியது. 2வது முறையாக தேவனுடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. இந்த முறை யோனா கீழ்ப்படிந்தார். நினிவே நகரத்திற்குள் சென்று இன்னும் 40 நாளிலே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கித்தார். நினிவே ராஜா முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரும் சாம்பலில் உட்கார்ந்து உபவாசமிருந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களின் மனம் திரும்புதலைக் கண்டு அவர்களை அழிக்காமல் இரக்கம் செய்தார். யோனா கோபப்பட்டாலும் தேவன் தம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை யோனாவுக்கும் நமக்கும் கற்றுக் கொடுத்தார். கீழ்ப்படியாமை புயலை கொண்டு வரும், ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வரும்.